ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, உனக்காக இந்த வராகி அம்மா சொல்ல வந்தது சாதாரண வாக்கு கிடையாது. தெய்வ வாக்கை உனக்கருளி இனி எல்லா விஷயங்களும் சிறப்பாய் நடக்கும்படி அருள் செய்வதற்காக வந்துள்ளேன். எந்த நடவடிக்கையும் எந்த முயற்சியும் எடுக்காமல் எந்த லட்சியமும் அடையப்படுவதில்லை அல்லவா? உனக்கு நிறைய ஆசைகளும் இருக்கிறது, எதிர்பார்ப்புகளும் இருக்கிறது, லட்சியமும் இருக்கிறது, குறிக்கோளும் இருக்கிறது. பிறகென்ன? உன் வாழ்க்கையில் நீ சிறந்து முன்னேற்றமான வாழ்க்கையை வாழ்வதற்கான வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிரு. நீ மற்றவர்களுக்கு நல்லது செய்ய விரும்பும் போது நல்ல விஷயங்கள் தானாகவே உன் வாழ்வில் நிச்சயம் திரும்ப நடக்கும். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான நபர்களை உன்னிடமிருந்து விலக்கி வை. அது மூலமாகவே உன் வாழ்க்கை நிச்சயம் சிறப்பானதாக மாறும் என் தங்கமே. மற்றவர்களுக்கு உதவி தேவைப்படும் போது நாம் ஏன் உதவி செய்ய வேண்டும் என நீ அவர்களை கவனிக்க தவறினால் நாளை உனக்கென ஒரு உதவி தேவைப்படும் போது யாரும் உன்னை திரும்பி பார்க்க மாட்டார்கள். உன் வாழ்க்கையை நினைத்து நீ ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது. நல்ல நாட்கள் நிச்சயமாக உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்படி நல்ல விஷயங்களையும் நான் நிகழ்த்தத்தான் போகிறேன். கெட்ட நாட்கள், அதாவது உனக்கு கஷ்டத்தை கொடுத்த நாட்களெல்லாம் உனக்கு அனுபவத்தை கொடுத்ததல்லவா? ஆக ஏதோ ஒன்றை நித்தமும் நீ பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறாய். நல்லது நடந்தால் மகிழ்ச்சியை பெறுகிறாய், கெட்டது நடந்தால் அனுபவத்தை பெறுகிறாய். பிறகு ஏன் வாழ்க்கையை நினைத்து சலிப்படைகிறாய்? உன்னை அழிக்கக்கூடிய எதிரி உன்னிடமிருந்து வெளியில் இல்லை என் செல்லமே. உனக்குள்ளேயே இருக்கக்கூடிய கோபமும் அகங்காரமும் பேராசையும் வெறுப்பும் தான் உன்னை அழிக்க தயாராக காத்திருக்கிறது. இதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டுமானால் நீ பிரார்த்தனைகளை அதிகப்படுத்த வேண்டும். நீ என்னிடம் வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் என்பது உனக்கு வலிமையை கொடுக்கும். கொஞ்சம் பொறுமையாக இரு. சில சமயங்களில் நல்ல விஷயங்களை பெறுவதற்கு முன்பாக கெட்ட விஷயங்கள் முண்டியடித்து கொண்டு வந்து உன்னை கஷ்டப்படுத்தும். சில மோசமான விஷயங்களையும் நீ சந்திக்க நேரலாம். ஆனால் மனம் தளராமல் நீ இருந்தால் நிச்சயம் எல்லா கஷ்டங்களையும் சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். நீ புகழை மறந்தாலும் கூட பட்ட அவமானங்களை மறந்துவிடாதே என் செல்லமே. ஓரிடத்தில் ஒருவர் ஒரு விஷயத்திற்காக உன்னை அவமானப்படுத்தினார் என்றால் அதை நீ சரியாக மனதில் வைத்துக்கொண்டு மீண்டும் அந்த விஷயத்திற்காக அவமானப்படாமல் பார்த்து நடந்து கொள். வெற்றி பெறுவது எப்படி என்பதை விட யோசிப்பது என்ன வேண்டும் தெரியுமா? தோல்வி அடைந்தது எப்படி என யோசித்துப்பார். கூடிய சீக்கிரம் நீ வெற்றியை பெற்றுவிடுவாய். மீண்டும் ஒரு முறை இப்படிப்பட்ட தோல்வி உன் வாழ்வில் வந்து சேராது என் செல்லமே. இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டுமானால் நீ யாரையும் திரும்பி பார்க்கக்கூடாது. வெற்றி என்பது புத்திசாலிகளுக்கு மட்டுமே சொந்தமானது கிடையாது. அது முன்னேற துடிக்கும் எல்லா மனிதர்களுக்கும் சொந்தமானது. நீயும் தன்னம்பிக்கையோடு உன் வாழ்வில் முன்னேறுவதற்கான வேலைகளை செய்து கொண்டிரு. நிச்சயமாக மாபெரும் வெற்றியை நீ பெற்று எல்லாரும் உன்னை திரும்பி பார்த்து பாராட்டி கைதட்டி வாழ வைக்கும்படி நான் உனக்கான வேலைகளை செய்து முடிப்பேன் என் செல்லமே. உன் வாழ்வில் பல விஷயங்களை நீ சின்னதுதானே என்று நினைக்கிறாய். ஆனால் சின்ன சின்ன மாற்றங்கள் என்பது பெரிய பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கக்கூடிய பகுதி என்பதை புரிந்து நடந்து கொள். உன் வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கு என் பக்கமாக இருந்து எல்லா விஷயங்களையும் நான் சரியாய் செய்வேன். உன் பக்கமாக நீ என்ன செய்ய வேண்டுமோ அந்த முயற்சிகளையும் சிறப்பாய் செய்து வா. உன் மனமானது உன்னை கட்டுப்படுத்தி அது நினைத்தபடி உன்னை ஆட்டி வைக்கும் முன்பாக நீ உன் மனதை உன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொண்டாயே ஆனால் நிச்சயம் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும். நம்பிக்கை என்பது வெற்றி இருக்கும் இடத்தில் மட்டும்தான் வரும் என்பது சரிதானே? ஆனால் வெற்றி யாருக்கு தெரியுமா வரும்? எந்த மனிதர் நம்பிக்கையோடு இருக்கிறாரோ அவருக்கு தான் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். நீயும் எல்லா விஷயங்களையும் சிறப்பாய் செய்து பார்க்க முயற்சி செய்தால், நம்பிக்கையோடு நல்லது நடக்கும் என முயற்சி செய்தால் உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் நான் உன்வசமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். மற்றவர்களை பார்த்து அதை செய், இதை செய், அப்படி செய், இப்படி செய் என கட்டளையிடுவதற்கு முன்பாக நீ எல்லோரிடமும் பணிவோடு நடக்க கற்றுக்கொள். பணிவோடு நீ மற்றவர்களை நடத்தினால் நீ நினைத்த வேலையும் உனக்கு சுலபமாய் நடந்து முடியும். யாரையும் அடக்கி ஆள நினைக்காதே. அன்பும் பணிவும் பல நல்ல விஷயங்களை சிறப்பாய் செய்து முடிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது. உனக்கு துணையாய் உன் வராகியம்மா நான் இருக்கும்போது நீ கவலை கொள்ளாதே. நீ எதிர்பார்த்தபடியே உன் விருப்பங்களை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். உன் இலக்கை நீ அடைவதற்கு நான் உனக்கு நிச்சயம் உதவி செய்வேன். ஜெய் வராகி.